வணக்கம் மக்களே. நற்றாற்றில் விட்டுட்டாரு வைத்தியலிங்கம் செயலால் கொதித்து போன ஆதரவாளர்கள். அதிமுகவில் ஐக்கியம் என்ற இந்த தகவலை பற்றி ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் திடீரென திமுகவில் இணைந்ததால் கடுமையாக அப்செட்டான அவரது ஆதரவாளர்கள் பல பேரும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து அதிமுகவில் இணைந்துள்ளனர். வைத்தியலிங்கம் தங்களிடம் எந்த கருத்தும் கேட்காமல் திமுகவில் இணைந்து தங்களை நற்றாற்றில் விட்டுவிட்டதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகத்தில் துணை ஒருங்கிணைப்பாளராக இருந்த வைத்தியலிங்கம் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ததுடன் நேராக அறிவாலயம் சென்று முதல்வரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் முன்னிலையில் தன்னை திமுகவில் இணைத்து கொண்டார். இதன் பின்னர் அதிமுகவில் இருந்து விலகி அண்ணா தொடங்கிய தாய் கழகத்தில் தன்னை இணைத்து கொண்டதாகவும் எல்லோரின் தேவைகளையும் நிறைவேற்றி தமிழ்நாட்டு மக்களின் மனதில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இருக்கிறார் என்றும் திமுக தான் தமிழ்நாட்டு மக்களின் முன்னேற்றத்துக்கு பாடுபடுகிறது, அதிமுக சர்வாதிகாரமாக செயல்பட்டு வருகிறது என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் இதுதான் தாய் கழகம், இன்னும் பலர் வருகிறார்கள். 26ஆம் தேதி தஞ்சையில் முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் இணைப்பு விழா ஒன்று நடக்க உள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் செக்கிப்பட்டி பகுதியில் வரும் 26ஆம் தேதி திமுக மகளிர் அணி மாநாடு ஒன்று நடக்கிறது. இந்த நிகழ்வுக்கு வரும்போது தன் ஆதரவாளர்கள் சுமார் 1000 பேரை ஸ்டாலின் அவர்களின் முன்னிலையில் திமுகவில் இணைக்க திட்டமிட்டுள்ளார் வைத்தியலிங்கம். இந்த நிலையில் வைத்தியலிங்கத்தின் தீவிர ஆதரவாளராக இருந்த தஞ்சாவூர் மாநகராட்சி முன்னாள் கவுன்சிலர்கள் சாமிநாதன், சண்முகப்பிரபு, ராஜா, செல்லத்துறை உள்ளிட்ட சுமார் 50 நிர்வாகிகள் திமுகவுக்கு செல்ல விருப்பமில்லாமல் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னாள் அமைச்சர் காமராஜர் ஆகியோர் முன்னிலையில் நேற்று மீண்டும் அதிமுகவில் இணைந்துள்ளனர். அதிமுக மாநகர செயலாளர் சரவணன் தலைமையில் அவர்கள் சென்னையில் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. வைத்தியலிங்கம் மீது அதிருப்தியில் இருந்ததால் அதிமுகவில் இணைந்த நிர்வாகிகள் கூறுகையில், ஜெயலலிதா தான் எங்களுக்கு குலதெய்வம், அவருடைய வாழ்நாள் எதிரி திமுக. அப்படிப்பட்ட திமுகவில் வைத்தியலிங்கம் இணைந்ததை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதிகாரம் வரும் போகும், ஆனால் தன் சுயநலத்திற்காக தன்னை காப்பாற்றிக் கொள்ள இப்படி ஒரு முடிவை எடுத்துள்ளார் என்று வைத்தியலிங்கத்தை குற்றம் சாட்டியுள்ளனர். அதிமுகவில் இணைய வேண்டும், மீண்டும் ஜெயலலிதா ஆட்சியை அமைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவருடன் இணைந்திருக்கிறோம் என்றும் கூறியுள்ளனர். மேலும் இந்த தகவல் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற இது மாதிரியான தகவல்கள் உங்களை உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.